இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சார்ட் எப்படி டிசைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சார்ட்டை டிசைன் பண்ணுறதை விட ஒரு சார்ட்டில் எப்படி ஒரு லைனை வச்சு வேரியேஷன் கொடுக்கலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்செர்ட் போயிட்டு ரெக்கமெண்ட் சார்ட் கொடுத்தும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நமக்கு என்ன டைப் ஆஃப் சார்ட் வேணுமோ அதை கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெக்கமெண்ட் சார்ட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ ஆல் சார்ட் கொடுத்தோம்னா மொத்த சார்ட்டும் வந்துடும். நான் இங்கே இந்த பார் சார்ட்டில் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார் சார்ட்டில் இதை செலக்ட் பண்ணது உடனே இங்கே சென்னை, மும்பை, இங்கே சிட்டியில் இருக்கிற எல்லாத்தோட அசைன்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக இங்கே வந்துடுது. வித் இந்த பர்சன்டேஜும் வந்துடுது. ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜை வந்துட்டு நான் இப்போ லைனில் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் சார்ட் டைப்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு காம்போ போகிறேன். காம்போ போனதுமே ஸோ இங்கே அடியில் பார்க்குற பாருங்க, பர்சன்டேஜ் பஃபர் அண்ட் பர்சன்டேஜ் ஷிஃப்ட்டுன்றதை ஸோ லைன்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை வேறு எந்த மாதிரி நமக்கு சார்ட் டைப் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லைனில் கொடுக்கறது தான். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பஃபரோட லைன் வந்துருச்சு. அடுத்து இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஷிஃப்டோட லைன்ஸ் வந்துருச்சு. ஓகே கொடுக்குறேன், வந்துருச்சு. ஸோ இங்கே ஸோ இப்போ நான் சார்ட் வந்துட்டு இப்போ நார்மலாக இருக்குது. இந்த நார்மலாக இருக்கிற சார்ட்டை வந்து எல்லோரும் போடுறது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சார்ட்டை ஃபுல்லாகவே எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டைல் 8 கொடுத்துக்கிறேன். 8 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சார்ட்டை கிளிக் பண்ண உடனே மேலே சார்ட் டிசைன் அண்ட் சார்ட் ஃபார்மெட்னு காட்டும். இங்கே ஃபார்மெட்டை நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே பெரிய டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ண போகிறேன்னா முக்கியமான ஒரு ஸ்டெப் இது தான், ஷேப் எஃபெக்ட். ஷேப் எஃபெக்டில் ப்ரெசன்ட் நான் கிளிக் பண்ண உடனே ஸோ இங்கே கொடுத்த உடனே கீழே பாருங்கள் சார்ட் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஷேப் மாறுறது தெரியும். நான் இதுதான் மேக்ஸிமம் இந்த ப்ரெசன்ட் 4 தான் சூஸ் பண்ணுவேன். ப்ரெசன்ட் 4 சூஸ் பண்ண உடனே பாருங்கள் நமக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுத்துருச்சு. ஸோ அந்த 3D எஃபெக்ட் கொடுத்ததை நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது என்ன பண்ணலான்னா ஒரு க்ளோ கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஷேப் எஃபெக்டில் போயிட்டு கீழே க்ளோ இருக்குல்ல, இந்த க்ளோவில் போனோன்னா ஸோ ப்ளூ கலர் தான் நான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு லைட்டாக ஷேட் ஆகிற மாதிரி ப்ளூ கொடுத்துருக்கீங்க. இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ளூ அதிகமாக வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ பார் மட்டும்தான் இருக்குது, நமக்கு எந்த டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ திரும்ப நான் சார்ட்டை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருக்க இந்த சார்ட் எலமெண்ட்னு ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணதோடனே டேட்டா லேபிள்னு இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே என்னென்னா இது ஆக்சஸை கட் பண்ணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெண்டுமே இருக்குல்ல, இது ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆக்சஸ் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப டேப் பண்ணி ஆக்சஸ் வர வச்சுக்கிறேன். அகெயின் எனக்கு என்ன வேணும்னா டேட்டாஸ் தேவை. ஸோ டேட்டா கிட்ட வந்துச்சு உடனே டேட்டா அங்கே மேலே ஓவர் ஆகிடுது. ஸோ டேட்டா கிளிக் பண்ணதும் இங்கே என்னென்ன டேட்டா இருக்கோ இங்கே மேலே அந்தந்த சார்ட்டுக்கு நேராக இங்கே வந்துடுது ஸ்ட்ரைட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற இந்த வேல்யூ வந்துட்டு இங்கே 100 இங்கே 100 தான் இருக்குது. ஸோ பஃபர்லி 100 இருக்கிறதால ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். இன்னொரு டைம் டேப் பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி இப்படி வச்சுக்கிறேன். ஸோ 200 ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிறதால அப்படி இருக்குது. திரும்பவும் நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த லைன் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம செலக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் திரும்பவும் டேப் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு டேப் பண்ணணும். ஸோ டேப் பண்ணி முடித்ததும் இங்கே மேலே எழுத்துக்கிட்டு இருக்கிறேன். கீழே இங்கே இன்னொரு 100 மெர்ஜ் ஆகிறதுல அது இருக்குது. திரும்பவும் 2வது கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கேயும் 100 இங்கேயும் 100 தெளிவாக தெரியுது. ஸோ டெல்லிலையும் 100, பெங்களூர்லேயும் 100. ஸோ பஃபர் 100, ஷிஃப்ட் 100. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் காட்டும்போது ஸோ ஏதாச்சும் ஒரு வேல்யூ, ஏதாச்சும் ஒரு லைன் வந்துட்டு நமக்கு ஆரஞ்சு ஆர் எல்லோவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ சார்ட் பார்க்கவே வந்துட்டு பக்காவாக தெரியும். சார்ட்டை லைனை கிளிக் பண்ணிவிட்டேன். லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் போயிட்டு ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஏன் இதுக்கப்புறம் ஆரஞ்சு இங்கே ஓவர் ஆகலைன்னா நமக்கு இங்கே 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதால ஸோ இங்கே ஷிஃப்டோட லைன் வந்துட்டு இங்கே ஆகிடுது. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு சார்ட்டுக்கும் ஸோ இந்த சார்ட்டுக்கும் வந்துட்டு நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த சார்ட்லேயே பார்த்தோம்னா நம்ம இன்னும் நிறைய எடிட் பண்ணிக்கலாம். இந்த லெஜெண்ட் இருக்குல்ல, இந்த கீழே கொடுத்துருக்காங்களா, அதை தூக்கணும் தூக்கிக்கலாம்.
ஸோ அந்த லெஜெண்ட்டு எந்த சைடில் வைக்கணும், ரைட்டில் வைக்கலாம், டாப்பில் வச்சுக்கலாம், லெஃப்டில் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் பாட்டமில் வைக்க பாருங்கள். அடுத்தது எரர் பார்ஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்துட்டு ஒரு சார்ட்டுக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றது இந்த எரர் பார்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ டேட்டா லேபிள்ஸ் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, டேட்டா லேபிள்ஸ் எப்படி வைக்கிறதுன்ட்டு. இங்கே ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரூட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் சிட்டிஸ்னு வச்சுக்கலாம். இப்போது இது என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு சிட்டின்னு மாற்றிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரூட்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே அடிஷ்னலாக இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ண டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்க்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது சார்ட் டைட்டில், ஆக்சஸ் டைட்டில் வேணால் நமக்கு ஆக்சஸ் கொடுத்துக்கலாம் இப்படி. ஸோ சார்ட் டைட்டில் வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா தூக்கிடலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ சார்ட் டைட்டில் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற இந்த சார்ட்டை இப்போ நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ ஆக்சஸ் தூக்கிறேன். ஸோ ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. இப்போது இந்த 3 டிஜிட் வேல்யூஸ் வருதால ஸோ எல்லாம் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கிளிக் பண்ண உடனே ஒட்டுமொத்த இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அசைன் ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளிக் ஆகிடும். இந்த சிம்பிள் இருக்குல்ல, இங்கே கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் பாட்டம் டு அப், ஸோ இப்படி மாற்றிக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கு நான் தனியாக ஃபாண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் போகிறேன். திரும்பவும் அதே மாதிரி கீழேருந்து மேலே கொடுத்துக்கிட்டு ஓகே, அதை போல்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப இதையும் போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த பர்சன்டேஜையும் அப்படியே என்ன பண்ணுறேன்னா, ஃபாண்ட்டை மாற்றுறேன், கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன், ஃபாண்ட்டோட சைஸ் குறைச்சிக்கிறேன். சேம் டிட்டோ. இப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இந்த சார்ட்டுக்கு நம்ம ஏதாச்சும் இப்போ ஒயிட் பேக்ரவுண்டு தான் இருக்குது, நம்ம வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கொடுக்க முடியுமானா எஸ் கொடுக்க முடியும். இதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஏதாச்சும் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னா இங்கே போயிட்டு ஸோ இப்படி கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படியும் பண்ணலாம். திரும்பவும் பண்ணிவிட்டு நான் ஃபார்மேட் போயிட்டு இங்கே க்ரீன் கொடுத்துருக்கிறதால ஷேப்பில் போயிட்டு க்ளோவில் போயிட்டு இங்கே க்ரீன் எஃபெக்ட் இருக்குல்ல, ஸோ க்ரீன் எஃபெக்டை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு சார்ட்டை நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனில் வைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.